வணக்கம். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சிக்கு உங்களை மனமார வரவேற்கிறோம். இந்த பகுப்பாய்வில் ரிஷபம் ராசியின் ஒவ்வொரு நட்சத்திரமும் வெளிப்படுத்தும் தனித்துவமான ஆற்றலையும், ஏப்ரல் 2026 மாத கிரக இயக்கங்கள் உங்கள் வாழ்க்கையில் திறக்கும் வளர்ச்சி வாய்ப்புகள், அனுபவங்கள் மற்றும் சாத்தியங்களையும் ஆராய்வோம். பாரம்பரிய வேத ஜோதிட கோட்பாடுகள் மற்றும் அறிவியல் முறைகளின் அடிப்படையில் இந்த வீடியோவில் உங்களுக்கான ஜோதிட நிலைகளை பகிர்கிறோம். இந்த வீடியோவை முழுமையாக கேட்கும்போது இந்த மாதத்தின் சாத்தியங்களைப் பற்றிய தெளிவான பார்வை உங்களுக்கு கிடைக்கும். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். ரிஷப ராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தின் 2ஆம், 3ஆம், 4ஆம் பாதங்களும், ரோகிணியின் 4 பாதங்களும், மிருகசீரிடம் நட்சத்திரத்தின் முதல் 2 பாதங்களும் அடங்குகின்றன. கிருத்திகை பாதங்களில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் மன உறுதியும் நிலைத்தன்மையும் மேம்படலாம். ரோகிணி பாதங்களில் பிறந்தவர்களுக்கு உறவுகள் மற்றும் படைப்பாற்றலில் மென்மையான முன்னேற்றம் உருவாகலாம். மிருகசீரிடம் முதல் 2 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு சிந்தனையில் தெளிவும், முயற்சிகளில் நிதானமும் வலுப்பெறலாம். தொழில்துறையில் நிலையான முன்னேற்றம் காணப்படும். மாதத்தின் 2ஆம் பாதியில் சுக்கிர பகவான் ரிஷபத்தில் பிரவேசிப்பதால் உங்கள் முயற்சிகள் நம்பிக்கையுடன் வெளிப்படும். அதேபோல் ராகு பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் முடிவுகளை அவசரப்படுத்தாமல் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்லது. நிதியில் மெதுவான உயர்வு காணப்படும். குரு பகவான் பலத்தை நிலைப்படுத்துகிறார். உடல் நலத்தில் இந்த மாதம் நிதானமான அணுகுமுறை அவசியம். சனி பகவான் மீனத்தில் இருப்பதால் மன அழுத்தம் எளிதில் அதிகரிக்கலாம். அதேபோல் செவ்வாய் பகவான் மீனத்தில் சஞ்சரிப்பதால் தூக்க முறையில் மாற்றம் ஏற்படலாம். மாதத்தின் 2ஆம் பாதியில் சுக்கிர பகவான் ரிஷபத்தில் பிரவேசிப்பதால் உடல் இலகுவாகும். மூச்சு பயிற்சி மற்றும் ஒழுங்கான ஓய்வு மன அமைதியை வலுப்படுத்தும். இந்த மாதம் உங்களின் உள்ளார்ந்த நிதானம் உறவுகளில் முக்கிய பங்கு வகிக்கும். சூரிய பகவான் மேஷத்தில் செல்லும் நாட்களில் குடும்பத்துடன் பேசும் போது மென்மை தேவைப்படும். ராகு பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் தொழில் கவனம் அதிகரிக்கும். இதனால் நேர ஒதுக்கீடு சவாலாக இருக்கலாம். அதேபோல் சுக்கிர பகவான் ரிஷபத்தில் பிரவேசிப்பதால் அன்பு வெளிப்பாடு இயல்பாகும். குடும்ப சூழலில் புரிதல் மேம்படும். குரு பகவான் மிதுனத்தில் இருப்பதால் அறிவு சார்ந்த முயற்சிகளில் முன்னேற்றம் காணப்படும். இதனால் புதிய திறன்களை கற்றுக்கொள்ளும் ஆர்வம் அதிகரிக்கும். சனி பகவான் பொறுப்புணர்வை வலுப்படுத்துவதால் நீண்டகால திட்டங்களில் நிதானமான வளர்ச்சி உருவாகும். சமூக வட்டத்தில் மெதுவான விரிவாக்கம் காணப்படும். அதே சமயம் ராகு பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் புதிய தொடர்புகளை தேர்வு செய்யும் போது கவனம் அவசியம். இந்த மாதம் உங்களின் நிலையான முன்னேற்றத்திற்கான அடித்தளத்தை அமைக்கும். ஆன்மீக வளர்ச்சியில் இந்த மாதம் அமைதியான உள்பயணத்தை உருவாக்கும். சனி பகவான் மீனத்தில் இருப்பதால் சிந்தனை ஆழம் அதிகரிக்கும். அதேபோல் செவ்வாய் பகவான் மன உறுதியை வலுப்படுத்துகிறார். மாதத்தின் 2ஆம் பாதியில் சுக்கிர பகவான் ரிஷபத்தில் பிரவேசிப்பதால் உள்ளார்ந்த நம்பிக்கை மென்மையாக மலரும். தினசரி தியானம் மற்றும் மூச்சு பயிற்சி மனதை நிலைப்படுத்தும். இந்த ஏப்ரல் மாதம் ரிஷபத்திற்கு நிதானமான முன்னேற்றத்தின் மாதமாக அமைகிறது. லாபத்துறையில் கிரகங்களின் சஞ்சாரம் முயற்சிகளுக்கு பலன் தரும். அதே சமயம் ராகு பகவான் வக்ர நிலையில் இருப்பதால் தொழில் முடிவுகளில் கவனம் அவசியம். சுக்கிர பகவான் ரிஷபத்தில் பிரவேசிப்பதால் தனிப்பட்ட ஒளி, உறவுகளில் இனிமை, மன அமைதி ஆகியவை மேம்படும். குரு பகவான் வளத்தை மெதுவாக உயர்த்துகிறார். இந்த மாதம் உங்களின் நிலையான வளர்ச்சிக்கான பாதையை அமைக்கிறது. கிரகங்களின் இயக்கங்களை நம்பிக்கையுடன் ஏற்று மனதில் உறுதியுடன் செயல்படுங்கள். இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் முன்னேற்றம், உறவுகளில் இனிமை, உங்கள் வாழ்வில் அமைதி, தெளிவு மற்றும் ஒத்திசைவு நிலவ வாழ்த்துகிறோம். விண்மீன்கள் பேசட்டும், கிரகங்கள் வழிகாட்டட்டும், காலம் அமைதியுடன் இணங்கட்டும். வியோம்பேதா அஸ்ட்ராலஜி நெக்சஸ் நிகழ்ச்சியில் இணைந்ததற்கு நன்றி. அடுத்த சந்திப்பில் மீண்டும் காணலாம்.